ஹலோ, எப்படி வந்தோம் பார்த்தீங்களா ஜோக்கா? அது வேறு இல்லை, நான் தான். இப்போ நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னாக்க மீன் பிடிக்க போகிறோம். வேறு மீன் பிடிக்க போகலாம் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க. சரி போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு. ஆனால் நான் போய் எப்படியும் மீன் பிடிக்க மாட்டேங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 20 வாட்டிக்கு மேலேயே போயிட்டேன். போய் மீன் மாட்டோம்னாக்க மீன் அந்த போடுற தாவலையை கடிச்சிடும். ஆனால் நான் ஒரு மீனையும் பிடிச்சி இழுத்ததில்லை. ஆனால் ராஜின்னா போய்கிட்டே இருப்பேன். மீன் மாட்டலை அதெல்லாம் பின்னாடி விஷயம். ஆனால் போகணும்ல, போயிட்டு பார்ப்போம் இன்றைக்காச்சும் எதுவும் மாட்டலையான்ட்டு. ஆனால் எனக்கு என்னமோ ஒன்றும் மாட்டாமல் எப்போதும் போல் வழக்கம் போல் ஒருங்கையோடு தான் வரப்போகணுன்னு தோணுது. பார்ப்போமே. மூஞ்சா பாருங்களேன், என்னமோ போகிறதுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி. சரி வாங்க கிளம்பும். காடி வந்து நேரம் இருந்துச்சு. ஒரு தள்ளி இங்கிட்ட இது வச்சு இந்த காடி என்னமோ பண்றாங்க. இருங்க, ஐயோ கடவுளே, நான் காடி மாதிரி ஆகுது. காடி எப்படி இருந்துச்சு? டயர்லாம் தேஞ்சு போச்சு. ஆள் இருக்கா போட்டி குடிக்கா? சப்பாத்தி பார்த்தனா நீ எங்க ஒரு சப்பாத்தி பாரு. சப்பாத்தி தெரியல என்னடா பண்ணிட்டு இருக்க? சப்பாத்தி போட்டா தெரிஞ்சுக்கோ. எங்க போடுறாங்க பாருங்களா. This is a தேரை. This is a ஜட்டி. நாயகன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இரு. நாயகன் தான் மீன் பயங்கரமா பிடிப்பானே. வாயிலே பிடிப்பான். பாத்ரா. நாயகன் மூஞ்ச காட்டு. அவ்வளவுதான். 2 மீன் பிடிங்க. அடுத்து என்ன மூஞ்ச காட்டுங்க. போ உள்ள போ. சரி மூஞ்ச காட்டு. ஓகே. பெரிய தலைவர் இது. கரீன் மாட்டினாடா. ஏய் போடா, அவனை போய் காப்பாத்துடா போடா. மாட்டிட்டான்டா. காலுக்கு குட்டு மாட்டிட்டான். கால்லாம் சேர சொத்துலேயே அடி வாங்கியாச்சு, சேத்துலேயே அடி வாங்கியாச்சு. இது நீங்கள் பார்த்தது வந்து வாட்டி கால் மாட்டினது. இது 2வது வாட்டி மாட்டினது. ஐஸ்கிரீம் என்ன எடுத்துட்டேன் என் காலை. ஓகே தெரியுது. இப்போ சாம்பார் விரால வாயை கிழிச்சிக்கிச்சு. போ வாயை கிழிச்சிக்கிச்சா? வெவ்வேறு சைடில் தெரியுதா இல்லையா? சிறந்தது சைடு வாயே. ஆமா சொல்றா. போகும்போது கீழே உண்டியா சேர்த்து அடிச்சு தள்ளலாம் ஒரு மாதிரி இருக்குன்றான். அதை நீ பாருங்க பேசிட்டு இருக்க. புடிச்சு போடுறானுங்க எல்லாம் மாத்தி மாத்தி.
நாகேந்திரன் இது மந்திரம் சொல்லிட்டு இருக்கான். இதையும் போல நீ பார்த்து கொள்கிறீனா? அது பிளாஸ்டிக் மீன். மீன் முடிச்சு கொடுக்காது. सीपीआर मीन सुड़ा मती हो अभी चलता ऑक्सीजन बोलना है कितना कितना पता ऑक्सीजन अशो के टुकड़ा का दिया तू की बोर्ड 12 किलो है இருக்கானே மீனே அவங்க தான் இன்ஃபெக்ஷன் கொடுத்துருக்காரு. அவங்கள மட்டும் வந்து பறந்து ஐயோ கேட்ட எடுக்கல गाइस சாரி ऐसे அங்க போய் அவன் போய் என்ன சொல்றாரு ஓலா 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 அண்ணா ஜோக்கா ஒருத்தப்ப தான் காலை மாட்டிக்கிட்டு பின்னிட்டு அடக்குறான். சரி இங்கே சில காய்ஸ் நிற்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? ஓகே ஏத்தே இவன் ரொம்ப நேரமா அந்த இடத்துல போய் பிடிச்சிருந்தான். மீனும் மாட்டல ஒன்றும் மாட்டல. இவர் போயிட்டு கொஞ்ச நேரம் தான் பிடிச்சாரு, மாட்டிக்கிச்சு மீன். நாரி போய் மீன் வரலாம் நின்று பிடிச்சி இப்படி நாரி போய் கிடக்குறான். ஆனால் மீன் மாட்டல. இவர் இப்போதான் மீன் பிடிக்க போனாரு. சுத்தமா இருக்காரு, ஆனால் ஒரு மீன் பிடிச்சிட்டாரு. என்னதான் கதை அது பெருசா சொன்னதா வெளியில அது அங்கே இருக்கிறதோட இது கொஞ்சம் பெருசு தான். சரி சீக்கிரம் வெளியாங்க, நான் மீன் பிடிக்க போகிறேன் திருப்பியும். இருடா எனக்கு வெளியாக்க தெரியாதுடா, இவனுக்கு தானே வெளியாக போனேன். அன்றைக்கி நானும் சைஸ் என்ன பண்ணுறேன். மீன் இருக்கா என்னடா அதில்? மீன் இருக்கா? சாமான் போல இழுக்குது இல்லையா? உள்ளுக்கு இழுக்குதோ? சைடு பேக் வெள்ளக்கார சட்டை வெள்ளக்கார சப்பாத்தி பேக்கு சைடு பேக்கு. இப்போ இது பண்ண ஊன்ட்டான அவன். ஐயோ பழக்கம் போல் ஒரு மீன் கூட நான் பிடிக்கல. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 20 வாட்டி வந்திருப்பேன் மீன் பிடிக்க. குட்டையில் ஒன்று கூட முடிச்சதில்லை. மாட்டோம் அது மிஸ் ஆயிரும். அது வேறு யாரும் இல்லை,
அண்டா வாடா சர்வீடு இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ணா இன்னைக்கு சர்வீடு. வாடா உன்னால முடியும்டா. வாடா வா வந்துட்டான் ஒக்கா இருக்கான் சர்வீடு. சிலுப்பர் போட்டுருந்தா வந்துருக்கேன் ஒக்கா இருக்கான் மாடி காரணத்தை சிலுப்பர் போட்டா ஏறிட்டு போறான், சப்பாத்தி போனா ஏற இது போல அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்